ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். தமிழ்நாடு கிராம பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட் எவ்வளவு, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வழங்குறாங்க, அதற்கான கட்டணமாக எவ்வளவு வசூலிக்கிறாங்கங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு கிராம பேங்க் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. இந்த பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டாக ₹500 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வித்தவுட் செக் புக் அக்கௌண்ட். அதாவது இந்த சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செக் புக் வழங்க மாட்டாங்க. ₹500 டெபாசிட் பண்ணி இந்த சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் வித் செக்கோட ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா மினிமம் பேலன்ஸாக ₹1000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ₹1000 செலுத்தி இந்த சேவிங் அக்கௌண்ட் வித் செக் புக்கோட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த தமிழ்நாடு கிராம பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 3.25% பெர் ஆனம் வழங்குறாங்க. ஸோ ஒரு வருடத்திற்கு உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதோ அந்த அமௌண்ட்டுக்கு 3.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு நார்மலாக 4% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குவாங்க. அதற்கப்புறம் தமிழ்நாடு கிராம பேங்க்கில் தான் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு 3.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. யாரெல்லாம் இந்த சேவிங் அக்கௌண்ட்டை தமிழ்நாடு கிராம பேங்க்கில் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் தனிநபராகவோ இல்லை ஜாயிண்ட்டாகவோ இந்த சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். மைனர் குழந்தையினுடைய பெயரில் அவங்களுடைய பெற்றோர்கள் அல்லது லீகல் கார்டியன் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள தமிழ்நாடு கிராம பேங்க்கில் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸான ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் கார்டை பயன்படுத்தி இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சேவிங் அக்கௌண்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே இந்த அக்கௌண்ட்டுக்கான நாமினியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரான்ஸ்ஃபர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஜிஎஸ், என்இஎஃப்டி, என்ஏசிஹெச் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க. ரூபே ஏடிஎம் கார்டு வழங்குறாங்க. இந்த ஏடிஎம் கார்டு ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வழங்கும்போது முதல் ஒரு வருடத்திற்கு ஃப்ரீயாக வழங்குவாங்க. அதற்கப்புறம் என்னென்ன சார்ஜஸ்ங்கிறத அடுத்து பார்க்கலாம். இந்த ஏடிஎம் மூலமாக 5 டிரான்சாக்ஷன் ஃப்ரீயாக வழங்குறாங்க. இந்த சேவிங் அக்கௌண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு எந்த விதமான டிடிஎஸும் கட் பண்ண மாட்டாங்க. கூடவே எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே அதனுடைய டேட்டாவை எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுடைய மொபைலுக்கே தெரிவிப்பாங்க. இந்த சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதன் மூலமாக 4 விதமான ஏடிஎம் கார்டை வழங்குறாங்க. ரூபே பிஎம் ஜன்தன் யோஜனா கார்டு, ரூபே கிசான் கார்டு, ரூபே கோல்டு கார்டு, ரூபே பிளாட்டினம் கார்டு, இந்த மாதிரி 4 விதமான ஏடிஎம் கார்டை வழங்குறாங்க. உங்களுக்கு விருப்பமான கார்டை நீங்கள் வாங்கிக்கலாம். பிஎம் ஜன்தன் யோஜனா கார்டை வாங்கினீங்க அப்படின்னா அதற்கான டிரான்சாக்ஷனாக ஒரு நாளைக்கு ₹10,000 நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். பிஓஎஸ் ஆன்லைன் பேமெண்ட்ஸ் அல்லது ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணாலும் பெர் டே லிமிட்டாக ₹10,000 இந்த கார்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டுக்கு பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவர் மூலமாக ₹2 லட்சம் வரைக்கும் ஆக்சிடென்ட் கவரையும் வழங்குறாங்க. கிசான் ஏடிஎம் கார்டுலையும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. பிஎம் ஜேடிஒய் அதாவது ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வழங்கினாங்களோ அதே தான் இந்த கிசான் கார்டுக்கும் வழங்குறாங்க. கோல்டு கார்டு எடுத்தீங்க அப்படின்னா பெர் டே டிரான்சாக்ஷன் லிமிட்டாக ₹25,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே நீங்கள் பிஓஎஸ் ஆன்லைன் பேமெண்ட் அல்லது ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ₹40,000 வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ரூபே பிளாட்டினம் கார்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸாக ₹3,000 இருக்கணும். அவங்களுக்கு தான் இந்த ரூபே பிளாட்டினம் கார்டை வழங்குவாங்க. ரூபே பிளாட்டினம் கார்டுக்கான வெல்கம் கிஃப்டாக குரோமா டிஸ்கவுண்ட் வவுச்சர் ₹500 வழங்குறாங்க. 15% அப்பல்லோ ஃபார்மசியில் பெனிஃபிட்ஸ் வழங்குறாங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட். தமிழ்நாடு கிராம பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டில் அப் டு ₹5 லட்சம் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கு 3.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய்க்குள்ள உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு 5% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. 10 லட்சத்திற்கும் அதிகமான தொகை இந்த சேவிங் அக்கௌண்ட்டில் இருந்தது அப்படின்னா அந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கு 6% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. நார்மலாக மற்ற பேங்க் எல்லாமே ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு தான் 6% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குவாங்க. ஆனால் இந்த தமிழ்நாடு கிராம பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு 6% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. இந்த சேவிங் அக்கௌண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய ஏடிஎம் கார்டை வச்சு ஒரு மாதத்துக்கு 5 முறை நீங்கள் இந்தியன் பேங்க் ஏடிஎம்மில் ஃப்ரீயாக டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். எதனால் இந்தியன் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு கிராம பேங்க் ஸ்பான்சர்ட் பை இந்தியன் பேங்க், இது அவங்களுடைய ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க.
ஸோ இந்தியன் பேங்க் ஏடிஎம்ல ஒரு மாதத்துக்கு 5 முறை நீங்கள் ஃப்ரீயாக டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அது ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் இருந்தாலும் சரி, இல்லை நான் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் சரி. ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனுங்கிறது பணம் எடுக்கிறது, இல்லை பணத்தை நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா அது ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனில் வரும். அதுவே நீங்கள் நான் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் செக் பண்ணுறது அல்லது மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது, மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரியான சேவைகள் எல்லாமே நான் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 டிரான்சாக்ஷனுமே சேர்த்து ஒரு மாதத்துக்கு 5 முறை நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். இந்த 5 முறையை தாண்டி 6வது முறை நீங்கள் பண்ணும்போது ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ₹15 சார்ஜஸ் கட் பண்ணுறாங்க. அதுவே நான் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே ₹6 கட் பண்ணுறாங்க. அதுவே இந்தியன் பேங்க் ஏடிஎம்மை தவிர்த்து அதர் பேங்க் ஏடிஎம்மில் மெட்ரோ சிட்டியில் முதல் 3 முறை நீங்கள் ஃப்ரீயாக டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அது 2 டிரான்சாக்ஷன், அதாவது ஃபைனான்ஷியல் நான் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனுமே முதல் 3 முறை நீங்கள் ஃப்ரீயாக பயன்படுத்திக்கலாம். நான் மெட்ரோ சிட்டியில் 5 முறை நீங்கள் ஃப்ரீயாக பயன்படுத்திக்கலாம். இந்த நம்பர் ஆஃப் ஃப்ரீ டிரான்சாக்ஷன் தாண்டி அடுத்த நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அதற்கான சார்ஜஸை நீங்கள் கொடுத்தாகணும். அதர் பேங்க் ஏடிஎம்மில் நம்பர் ஆஃப் ஃப்ரீ டிரான்சாக்ஷனை நீங்கள் தாண்டினீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கும் ₹21 சார்ஜஸாக நீங்கள் கொடுத்தாகணும். நான் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ₹10 சார்ஜஸ் நீங்கள் கொடுத்தாகணும். இல்லை மெட்ரோ ஏடிஎம்ங்கிறது பெங்களூர், சென்னை, டெல்லி, ஹைதராபாத், கொல்கத்தா அண்ட் மும்பை இந்த மாதிரியான லொக்கேஷன்ஸ் தான் மெட்ரோ ஏடிஎம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து உங்களுடைய ஏடிஎம் கார்டை தொலைஞ்சிட்டாலோ இல்லை டேமேஜ் ஆகிட்டாலோ ரீப்ளேஸ்மெண்ட் ஏடிஎம் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான சார்ஜஸாக ₹252 கட் பண்ணுறாங்க. ஸோ ₹252 செலுத்தி உங்களுடைய கார்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்டுக்கான டூப்ளிகேட் பின் ஜென்ரேட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா பிரான்ச்சில் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ₹25 கட்டணமாக நீங்கள் செலுத்தியாகணும். அடுத்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். ரூபே ஏடிஎம் கார்டு, சீனியர் சிட்டிசன், பிளைண்ட் பர்சனல், பிஎம் ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட் இவங்க எல்லாருக்குமே ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கிடையாது, ஃப்ரீயாகவே வழங்குறாங்க. அதுவே மற்ற எல்லாருக்குமே ஒரு வருடத்திற்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜாக ₹173 சார்ஜஸாக கட் பண்ணுறாங்க. உங்களுடைய ஏடிஎம் கார்டு பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிளாக் ஆன கார்டை அன்பிளாக் பண்ணுறதுக்கு ₹51 சார்ஜஸாக கட் பண்ணுறாங்க. அடுத்து செக் ரிட்டர்ன் இன்வர்ட். இந்த சேவிங் அக்கௌண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய செக் புக்கை பயன்படுத்தி நீங்கள் ஒருத்தருக்கு பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த செக் சேவிங் அக்கௌண்ட்டில் ப்ராப்பரான பேலன்ஸ் இல்லாமல் பவுன்ஸ் ஆகும் பட்சத்தில் அதற்கான என்னென்ன சார்ஜஸ் கட் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். செக்கில் உள்ள அமௌண்ட் ₹50,000 இருக்கும் பட்சத்தில் ₹118 சார்ஜஸாக கட் பண்ணுறாங்க. 50,000 5 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கும் பட்சத்தில் ₹236, 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கும் பட்சத்தில் ₹354, 10 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டை நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதற்காக ₹590 சார்ஜஸாக கட் பண்ணுறாங்க. அடுத்து ஆர்டிஜிஎஸ் முறையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய்க்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பட்சத்தில் அதற்கான சார்ஜஸாக ₹29 பெர் டிரான்சாக்ஷனுக்கு கட் பண்ணுறாங்க. 5 லட்சத்துக்கும் அதிகமான அமௌண்ட்டை ஆர்டிஜிஎஸ் முறையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா அதற்காக ₹58 ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கான சார்ஜஸாக கட் பண்ணுறாங்க. அடுத்து என்இஎஃப்டி கமிஷன். என்இஎஃப்டி கமிஷனாக ஒவ்வொரு ₹10,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதும் அதற்கான சார்ஜஸாக ₹3 கட் பண்ணுறாங்க. ₹10,000 1 லட்சம் ரூபாய்க்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பட்சத்தில் ₹6, 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய்க்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பட்சத்தில் ₹14, 2 லட்சத்துக்கும் அதிகமான அமௌண்ட்டை என்இஎஃப்டி முறையில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான கமிஷனாக ₹29 சார்ஜஸாக கட் பண்ணுறாங்க. அடுத்து இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ், அதாவது ஐஎம்பிஎஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ். ₹1000 வரைக்கும் எந்த விதமான சார்ஜஸ் இல்லாமல் ஐஎம்பிஎஸ் முறையில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ₹1001 ₹25,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான சார்ஜஸாக ₹5 கட் பண்ணுறாங்க. ₹25,001 2 லட்சம் ரூபாய்க்குள்ளே ஐஎம்பிஎஸ் முறையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான சார்ஜஸாக ₹15 கட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.